Exercise number 23. From the following receipts and payments account of Sivagasi Pensioners Recreation Club, prepare income and expenditure account for the year ended 31st March 2018 and the balance sheet as on the date is given. Receipts and payment account irukku keela. The club had 300 members, each paying 100 rupees as annual subscription. The club had furniture rupees 10,000 on 1/4/2017. The subscription still due but not received for the year 16-17. நம்ம 17-18 போடுறோம், அதுக்கு முந்தின வருஷம் 16-17 குறியது இன்னும் பெண்டிங் இருக்குன்றாங்க. அது ஒரு 1000 rupees இருக்கு. With that information I will now post all the informations. ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் இல்லாதனால ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டும் போட்டுக்கிறேன், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் நான் போட்டுக்கிறேன், க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது ரெண்டுமே அட்ஜஸ்ட்மெண்ட் தான், இது ரெண்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ப்ளஸ் இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ we have 3 adjustments like 3 hash போட்டுக்கிறேன். ஃபர்னிச்சர் இயர் பிகினிங்கில் இருக்குது அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் there's a purchases, right? சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்குது, ரைட்? ஸோ வித் தட் இன்ஃபர்மேஷன் வேறு எங்கேயும் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை, நான் டேட்டா போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், 2 rent and rates, value being 18,000. Electricity charges value being 17,000. Furniture purchased அசெட்டில் ஓப்பனிங்கில் ஃபர்னிச்சர் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. அதோட திஸ் பர்ச்சேசஸ் வில் பி addable. So 12,000 rupees is addable with the opening furniture value. Billiards table opening ஒன்றும் சொல்லலை அப்படின்னா newly purchased asset the sports equipment. So billiards table assetல வரணும், the value being 70,000. And repairs and renewal expenses debited in the expenditure account. Repairs and renewals 16,000. Special dinner expenses ஒரு மீட் போட்டிருக்கிறாங்க, அதுக்காக ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கான எக்ஸ்பென்சஸ் 4,000 rupees debited. அஃப்கோர்ஸ் அதுக்காக கலெக்ஷனும் பண்ணியிருந்திருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் value being 2,000. Balance cash asset sale வரணும், cash balance 1,000 rupees. Then opening cash and bank will come in the opening balance sheet la vandirukணும். Cash balance is 10,000 and bank balance 20,000. Subscription received 36,000 ல இருந்து எடுங்க, உள்ளார இருக்கிறது நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ பை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் செட்டே கோடு போட்டு வச்சுக்கலாம். 4 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரலாம் இல்லையா, 1 2 3 4 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதிகபட்சமாக வர முடியும். கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் அட்வான்ஸ், ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் அட்வான்ஸ். ஸோ கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் ஆட் பண்ணி ஆகணும், கரண்ட் இயர் அட்வான்ஸ் இருந்தால் லெஸ் பண்ணி ஆகணும். ப்ரீவியஸ் இயர் அப்படியே ரிவர்ஸில் மைனஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர் ப்ளஸ் அட்வான்ஸ் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர். திஸ் இஸ் ஹவு யூ கேன் டூ ஸோ. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ வி ஹவ் டன் திஸ் ஒன். 36,000 உள்ளார இருக்கிறது பெண்டிங் வைக்கலாம். லெகசிஸ் இஸ் a liability. I will write that value in the liability side. Legacies, the value being 40,000. And rent from hall revenue வருது, rent from hall வாடகை விட்டதுனால வந்த கலெக்ஷன் ரெசிட் சைடில் 14,000. லாக்கர் வாடகை விட்டதுனால வந்த அமௌண்ட், ஸோ லாக்கர் லாக்கர்ஸ் ரெண்ட், ஓகே, 5,000 rupees. This value is 5,000. And special dinner collection
special dinner collection and the value வந்து ஒரு 12,000 rupees. Balance வந்து bank overdraft இருக்கு. Bank overdraft வந்து liability, so I will write that value in the liability side. So bank overdraft liability sideல 3,000, right? Now this one 16-17 ஓட இப்ப கலெக்ஷன் இருக்குன்னா அந்த பீரியட்ல அவுட்ஸ்டாண்டிங், அப்ப அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் தட் இயர் இஸ் அசெட் பை த டைம், அதனால அங்க போட்டுக்கிறேன் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூ பீயிங் 5,000. இன்னொரு இடம் previous year outstanding received ஆர் ஹைலைட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ 5,000 rupees நான் இங்கே போட்டுட்டேன். ரைட், டபுள் என்ட்ரி போடணும், ஏன்னா இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி தானே, டபுள் என்ட்ரி போட்டாச்சு. அதே மாதிரி 18-19 அடுத்த வருஷத்துக்குரியது முன்னாடி வாங்கிட்டாக்க அது அட்வான்ஸ் ரிசீவ் ஃபார் த கரண்ட் இயர், ரிசீவ்ட் இன் த கரண்ட் இயர் ஃபார் த நெக்ஸ்ட் இயர், அது எவ்வளோ இருக்குது 6,000. அடுத்த வருஷத்துக்குரியது இன்றைக்கே வாங்கிட்டோம்னா அது liability, so it will come in the liability side. Subscription received in advance, subscription received in advance, okay, the value being 6,000. We got this. Now எல்லாமே முடிஞ்சிருச்சு, இது பெண்டிங்ல இருக்கு. ஓகே, இந்த வருஷத்துக்கு ரிசீவ்டு, இந்த வருஷத்துக்கு எவ்வளோ வர வேண்டியது இருக்குது, எவ்வளோ வந்திருக்கு அப்படி பார்க்க வேண்டியது இருக்குது டு ஃபைண்ட் அவுட் எனி அவுட்ஸ்டாண்டிங் அட்வான்சஸ் தே. ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 1ல 100 members payable at rupees 100 சொன்னா 30,000 வருது. This 30,000 is compared with this 25,000. 30,000 ரூபாய் வரணும், பட் 25 தான் வந்திருக்கு. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து என்னது, 5,000 இஸ் கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங். இது மிஸ்ஸிங் டேட்டா மாதிரி கண்டுபிடிக்கணும், ரெண்டு இடத்துல வரணும். ஸோ 2 டிக் போட்டுக்கிறேன். ஒன்று கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் ஆடபிள் ஹியர். சிமிலர்லி வர வேண்டியது பெண்டிங் இருந்துச்சுன்னா நமக்கு அது வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், ரைட். அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் விச் இயர், 17-18 2017-18 நமக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, விச் இஸ் 5,000 rupees. clear? And then furniture in the beginning வந்து 10,000 இருக்குது. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்லேயும் அசெட் சைடில் வரணும். ஃபர்னிச்சர் 10,000, ஓகே 10,000. இன்னொன்று இங்கே ஓப்பனிங்கில் இருக்குது 10,000 போட்டேன். ஓகே, தென் subscription for 16-17 still outstanding 1,000. 16-17 அப்படின்னா இந்த வருஷத்துக்கு முந்தின வருஷத்துக்குரியது. இந்த வருஷத்துக்குரியது முந்தின வருஷத்துலேருந்து ஏதோ ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, அதில் 5,000 வந்திருக்கு. வந்தது போக இன்னும் 1000 பெண்டிங் இருக்குன்னா ஒரிஜினலாக அந்த வருஷம் எவ்வளோ இருந்திருக்கணும், 6,000 இருந்திருக்கணும். அந்த 6,000ல் 5,000 இப்போ வந்திருக்கு அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர். இன்னும் 1000 இன்னும் பெண்டிங் இருக்குது. அப்போ 2016-17 அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் அந்த அசெட். கரண்ட் இயரில் வர வேண்டியது ஒரு 5,000 வராமல் இருக்குது அசெட். அதுக்கு முந்தின வருஷம் 6,000 வராமல் இருந்துச்சு, அதில் 5,000 வந்துச்சு, இன்னும் 1000 வராமல் இருக்குது, அது outstanding subscription of the current year. I hope so you could understand this one. So I have posted everything. So I am going to close this books of accounts now. So 36,000, 46,000 வருது. So 46,000 will be the capital fund. இது வந்து capital fundல வருது. I hope so you could now understand the opening capital fund. Previous illustrationல capital fund கொடுத்ததனால அதை போட வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ நம்ம போட்டிருக்கிறோம். So capital fund நான் இங்கே போட்டுக்கிறேன். So capital fund 46,000. Suppose to add the deficits or surplus, then 36,000 plus 5, 41,000, minus 6,000, 35,000, minus 5, 30. There is no advance in the prior to the previous year. இல்லை அப்படின்னா 30,000 அப்படியே நமக்கு இருக்கு. So if I close this, I will get surplus or deficit, right? So 30, 40, 50, 61,000 is the credit side total or income side total, 61,000. And 30, 40, 55, 57, 4,000 we have surplus here. So 4,000 rupees namakku surplus. That surplus should be addable with the capital fund. Add surplus. 4,000 rupees is added. Add பண்ண பிறகு capital fund rises to 50. So 50 plus 40 plus 3 plus 6, 99,000 is the total of liability side. Asset side 70 and இது ஒரு 22 இருக்கு. 70 and 22, 92, 93, 94, 99,000 rupees we have. Of course the answers getting closed. Copy this.